சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, அனைத்து திருத்தணி சுவாமி திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி, அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா நீங்க ஆரம்பிக்கலாங்க. நீங்க நாளொரு துதி பாடி நீங்க ஆரம்பிக்கலாங்கய்யா. அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. பொழியருகோன் வெப்பு ஒழித்த புகழியருகோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறை ஞான சம்பந்தர் நிழல் தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி, கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலரு நல்லார் புனைவரே. சிவா. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய பொன்னார் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த உண்மை விளக்கம் என்கிற நூலை, ஞான நூலை நமக்கு அருளி செய்த திருவதிகை மனவாசகம் கடந்தார் அவர்களுடைய திருவடிகளையும், அவரது ஞானத்தந்தையாகிய மெய்கண்டார் அவர்களுடைய திருவடிகளையும் என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து இடைவிடாமல் நிகழ்த்தி கொண்டு வந்திருக்கிற ஈசன் குழுமத்தாருக்கும், அதனுடைய நிர்வாகி பிரேமா அம்மையார் அவர்களுக்கும், மற்றும் திருவாசக சிந்தனை வேலுண்டு வினையில்லை ஆகிய குழுமத்தை சார்ந்த அத்தனை அடியார் பெருமக்களினுடைய திருவடிகளையும் உச்சிமேல் சூட்டி உவப்பெய்துகிறேன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு எல்லா விடயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு நாம் முன் செய்த புண்ணியத்தின் காரணமாக இங்கே இணையத்திலே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். சென்ற அமர்வுகளிலே குருவும் சீடனுமாக இருக்கின்ற மெய்கண்டார், மனவாசகம் கடந்தார் ஆகியோர்கள்
வினா விடையாக அமைந்திருந்த பாடல்களை பார்த்தோம். மாணவராகிய மனவாசகம் கடந்தார் அவரிடத்திலே சில வினாக்களை வினவினார்கள். அதனுடைய முதல் வினா, 6 தத்துவம் ஏது? அந்த 36 தத்துவங்களையும் அவர் வகுத்து விளக்கினார்கள். அதற்கு பிறகு ஆணவம் ஏது, கன்மம் ஏது, நீ ஏது, நான் ஏது, நீ ஏது, நான் என்பது பசு, நீ என்பது பதி ஆகியவற்றினுடைய இலக்கணங்களையும் தன்மைகளையும் பண்புகளையும் மிக அற்புதமாக விளக்கினார்கள். பின்னர் நாதன் நடம் ஏது, அந்த நடனத்தினுடைய வகைகள், ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம், ஆன்மாவினுடைய பக்குவத்திற்கு தகுந்தாற் போல தில்லையிலேயும் உயிர்களினுடைய அறிவிலேயும் ஆடிக்கொண்டிருக்கிற நடராசரனுடைய நடனத்தை நாம் இதுகாரும் சிந்தித்தோம். அதற்கு பின்னர் 5 எழுத்து யாது என்ற கேள்விக்கு 5 எழுத்து என்பது சிவாய நம என்கிற பஞ்சாட்சரம். இதை நமசிவாய என்றும் சொல்லுவார்கள். நமசிவாய என்பது தூல பஞ்சாட்சரம் என்றும், சிவாய நம என்பது சூக்கும பஞ்சாட்சரம் என்றும் கடந்த அமர்விலே சிந்தித்தோம். நமசிவாய என்றால் சிவபெருமானுக்கு வணக்கம் என்ற பொருளோடு அமைந்திருப்பதனாலே அதற்கு தூல பஞ்சாட்சரம் என்று பெயர். சிவாய நம என்பதிலே ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு பொருளை விளக்குகிறது என்று பார்த்தோம். சி என்பது சிவபெருமானையும், வ என்பது அருளையும், ய என்பது உயிரையும், ந என்பது திரோதான சக்தியையும், ம என்பது ஆணவ மலத்தையும் குறிக்கிறது என்று சொன்னோம். அதை அடிப்படையாக கொண்டு அதை எவ்வாறு உச்சரிக்க வேண்டும்? நமசிவாய என்பதனை உலகியலிலே இருப்பவர்கள் உலகியல் இன்பத்தை அனுபவிப்பதற்காகவும் உலகியலிலிருந்து விடுபடுவதற்காகவும் சொல்ல வேண்டும். அவ்வாறு சொல்லத்தக்கது நமசிவாய என்கிற மந்திரம். அப்பொழுதுதான் நாம் உலக இன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இந்த இன்பத்திலிருந்து விடுபட முயற்சி செய்வோம். எனவே நமசிவாய என்று சொன்னோம். அதனாலதான் திருவாசகம் கூட நமசிவாய வாழ்க என்று தொடங்குகிறது. நமச்சிவாய என்று இச்சு என்று புள்ளி போட்டால் அது சிவபெருமானினுடைய நாமமாகிறது. நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று சொல்லுவார்கள். புள்ளி வைத்திருந்தாலும் கூட அந்த எழுத்தை எண்ணாமல் 5 எழுத்தாகவே இது கருதப்படுகிறது. அதனால நமசிவாய என்று சொன்னோம். சிவாய நம என்பதிலே சிவமும் அருளும் நமக்கு முன்னே நிற்கிறது. அந்த உயிருக்கு முன்னே நிற்பதனாலே இதற்கு சூக்கும பஞ்சாட்சரம் என்று பெயர். ஏன்னா இதனுள்ள இவ்வளவு பொருள்கள் அடங்கி இருக்கிறது. ஆக தீட்சை வாங்குகிற பொழுது சமய தீட்சையை பெற்றால் அவர்களுக்கு நமசிவாய என்கிற மந்திரமும், விசேட தீட்சை பெறுபவர்களுக்கு சிவாய நம என்கிற மந்திரமும் உபதேசிக்கப்படும் என்றும் நாம் சென்ற வகுப்பிலே சிந்தித்தோம். திருமுறைகளிலே நிறைய இடங்கள்ல நமச்சிவாயவும் சில இடங்களிலே சிவாய நம என்றும் பயின்று வருகிறது என்று பார்த்தோம். பொதுவாக 5 எழுத்து ஓதி என்று சேக்கிழார் சொல்லுகிற இடங்கள் எல்லாமே சிவாய நம என்கிற சூக்கும பஞ்சாட்சரத்தை தான் குறிக்கிறது என்று அறிஞர்கள் கருதுகிறார்கள். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னோம். பல்லக்கிலே வந்த உடனே அதன் 5 எழுத்து ஓதி அதில் ஏறி அமர்ந்தார் திருஞான சம்பந்த பெருமான் என்பதிலே 5 எழுத்து என்பது சிவாய நம என்கிற மந்திரம். ஆக உலகியல் இன்பத்தை விடுத்து இறையியலை தேடுபவர்கள் சிவாய நம என்கிற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்று சென்ற வகுப்பிலே சிந்தித்தோம்.
இந்த அமர்விலே அதனுடைய இரவு பகல் அற்ற இடம் என்கிற அந்த பாடலிலே வரக்கூடிய வரிகளுக்கு விளக்கம் பார்க்க போகிறோம். அதே போல இன்பமயமான தோற்றம், ஆனந்தம் ஆகியவற்றை சிந்திக்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் பாடல் 42வது பாடலை ஒரு வாட்டி படிச்சிருந்தேன். அதை படித்துட்டு அதனுடைய பொருளை இப்பொழுது பார்ப்போம். அண்ணல் முதலா அழகார் எழுத்து ஐந்தும் எண்ணில் இராப்பகல் அற்ற இன்பத்தே நன்னி அருளானது சிவத்தே ஆக்கும் அணுவை இருளானது தீர என்று. இந்த பாடல்ல அழகு ஆர் எழுத்து ஐந்தும், மெய்யுணர்வு உடையவர்கள் எண்ணக்கூடிய அழகான 5 எழுத்தும் அண்ணல் முதலா எண்ணில், அண்ணல் என்றால் சிவபெருமானை குறிக்கிறது, இங்கே சிவத்தை குறிக்கிறது, இங்கே சி என்ற எழுத்தை குறிக்கிறது. ஆக சிகாரம் முதலாக, சீகாரம்னா சீங்கிற எழுத்தை முதலாக வைத்து, அதான் அண்ணல் முதலா எண்ணில். எண்ணி வந்தால், எண்ணுதல்னா தெரியும், நாம ஜபமாலையை வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அது 108 முறை, 54 முறை, 1008 முறை என்று எண்ணுவார்கள். அவ்வாறு எண்ணில் இராப்பகல் அற்ற இன்பத்தே, நம்ம இன்பத்தை கொண்டு சேர்க்கும். அந்த இடம் எப்படி இருக்கும்னா இராப்பகல் இல்லாமல் இருக்கும். இராப்பகல்னா இரவோ பகலோ அங்க இருக்காது. அது என்னன்னு நம்ம சொல்ல போறோம். நன்னி அந்த இடத்துல கொண்டு செலுத்தி, எது கொண்டு செலுத்தும்? அருளானது கொண்டு செலுத்தும். சிவபெருமான் அருகிலே இருந்து அவருடைய ஆடலை பார்த்து கொண்டிருக்கிற அருட்சக்தியானது நம்மை இராப்பகல் அற்ற இடத்தே கொண்டு செலுத்தும். அதான் நன்னி. நன்னுதல் என்றால் அருகில் செல்லுதல். அணுவை சிவத்தே ஆக்கும். அணுனா உயிர், நாமெல்லாம் அணு. ஆக இந்த உயிரை என்ன செய்யும்? சிவமாக மாற்றும். சிவத்தே ஆக்கும். இருளானது தீர என்று. இருள்னு சொன்னா ஆணவ மலத்தை குறிக்கிறது. இருளானது தீர என்றுனா ஆணவ மலம் முற்றிலுமாக கழியுமாறு நம்மை சிவத்தே ஆக்கும். இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். அப்ப இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, சீங்கிற எழுத்தை, சிகாரத்தை முதலாக கொண்டு சிவாய நம என்கிற 5 எழுத்தை, பஞ்சாட்சரத்தை நாம் எண்ணி வந்தால் அது 2 காரியத்தை செய்யும். என்னன்னு கேட்டா, ஒண்ணு இராப்பகல் அற்ற இன்பத்தில கொண்டு செலுத்தும். இராப்பகல் அற்ற இன்பம்னா இப்ப என்னன்னு சொல்ல போறோம். பிறகு அருளானது சிவத்தே ஆக்கும். நம்மை சிவமாக மாற்றும். சிவமாக மாற்றும்னா சிவபெருமானினுடைய திருவடியிலே சேர்த்து முக்தியை தரும். இப்போ ராப்பகலற்ற இடம் அப்படின்னா என்ன? பொதுவா அறியாமைய கேவலம் அப்படின்னு சொல்லுவோம். கேவலம் அப்படின்னா ஆணவ மலத்தோடு சேர்ந்து அறிவு, இச்சை, செயல் 3மே செயல்படாம இருந்ததுன்னா அது கேவல நிலை. அப்ப நமக்கு அறிவே இருக்காது, அறியாமை தான் மிகுந்து இருக்கும். அதைத்தான் நம்ம கேவலம்னு சொல்றோம். அறிவு நிலைய சகலம்னு சொல்றோம். அப்ப அறியாமையை கேவலம் என்றும் அறிவு நிலையை சகலம் என்றும் சொல்கிறோம். அப்ப சகல நிலைக்கு நம்ம பிறப்புக்கு வந்துடுறோம். முன்னாடி கேவல நிலை பிறப்பே இல்லாம இருப்போம், ஒரு குழவி போல கிடப்போம். ஆனா பிறவிக்கு வந்துடுறோம். இது சகல நிலை. இப்போ பொதுவா என்ன பண்ணுவாங்க, அறியாமையை கேவலத்தை இரவு என்று சொல்வார்கள், அறிவுடைய சகலத்தை பகல் என்று சொல்வார்கள். ஏன்னா இருட்டு மாதிரி தானே இருக்கு அறியாமை. ஏன்னா ஆணவமே அறியாமை தான். எனவே இருள் அப்படிங்கிறது அறியாமை, பகல் என்பது அறிவு, சிற்றறிவு. எப்படி உலகத்துல பகலும் இரவும் மாறி மாறி வருகிறதோ அதே போல
உயிர்களுக்கு அறியாமையும் அறிவும் சகல நிலையும் கேவல நிலையும் மாறி மாறி வருகிறது. அப்படி மாறி மாறி வந்ததுன்னா இது இரவும் பகலும் மாறி வருவதை போல இருக்கிறது. அப்படி பகலும் இரவும் மாறி வருவதை போல இருந்தா அந்த ரெண்டுமே இல்லைன்னு வச்சுங்களேன். அப்ப கேவல நிலையும் இல்லை சகல நிலையும் இல்லைன்னா என்ன நடக்கும்? அந்த இடம் எப்படி இருக்கும்? அதுதான் சொல்லப்படும். முன்னரே பார்த்தது போல உயிருக்கு 2 விதமான சார்பு உண்டு. ஒண்ணு கருவிக்கரணங்களின் சார்பு. கருவிக்கரணங்கள்னா ஒன்றும் இல்லை, நம்ம உடம்பு தான். உடம்பு பக்கத்தில் இருக்கிற போக பொருள்கள் இவையெல்லாம் கருவிக்கரணங்கள். இதனுடைய சார்பாக இருக்கும். இல்லாட்டி திருவருளை சார்ந்து இருக்கும். 2 சார்பு தான். அப்ப உயிர் தனியா இருக்காதா அப்படின்னு கேட்டா உயிர் தனியா தனித்து இருக்கவே இருக்காது. ஏதா ஒன்றை சார்ந்துதான் இருக்கும். அப்ப ஒண்ணு கருவிகரணங்களை சார்ந்து இருக்கும், நம்ம உடம்பை சார்ந்து இருக்கும், இல்லாட்டி திருவருளை சார்ந்து இருக்கும். ஒன்றை விட்டாதான் இன்னொன்னு சார்பு அடைய முடியும். ஆக ஒன்றை விடணும். அதாவது இந்த உலக சார்பு அப்படிங்கிறது நமக்கு செயற்கையாக வந்தது. இயற்கையிலேயே நமக்கு இருந்தது திருவருட்சார்பு. ஆனா அந்த திருவருட்சார்பு இயற்கையிலே இருந்ததே ஒழிய ஆணவம் அதை முழுமையாக மறைத்திருந்தது. அப்படி மறைச்சிருக்கிறதுனால நாம திருவருட்சார்பை விட்டு உலக பொருள்களின் மீது சார்பாக இருந்திருக்கிறோம். இப்போ உலக சார்பை நீங்கிட்டோம்னு வச்சுங்களேன், நமக்கு ஆட்டோமேட்டிக்கா திருவருட்சார்பு வந்துடும். அப்ப உலக சார்பை நீங்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம இதான் நம்ம கருவிக்கரணங்கள் நம்மளோட இருக்குது, நம்மோடையே பிறந்தது. அப்ப எப்படி இதை விட்டு நீங்க முடியும் அப்படின்னு சிலர் நாம கேட்கலாம். அப்ப எப்படி நீங்கிறது அப்படின்னு கேட்டா அறிவால் நீங்குதல். அது என்ன அறிவால் நீங்குதல்? இந்த கருவிக்கரணங்கள்லாம் நம்மிலிருந்து வேறானவை. இது உயிர் அல்ல. உயிரோட கலந்து அது போலவே தோன்றுகிறதே தவிர இது நம்மை விட்டு இது வேறானது. இது ஒரு அசத்து பொருள். இதை நம்பி பிரயோஜனம் இல்லை, இது நிலையானது இல்லை அப்படின்னு நினைச்சு நாம வெளியில வர்றோம். அறிவால் நீங்குதல். அப்படி கருவிக்கரணங்களினுடைய சார்பை நீங்கினால் தானாகவே திருவருட்சார்பு நம்மிடம் வந்து சேரும். இந்த உயிரானது அதோடு சார்ந்து நிற்கும். சிலர் நினைக்கலாம், இந்த கருவிக்கரணங்கள் நீங்கிருச்சுன்னு வச்சுக்கீங்களேன், இல்ல செயலற்று இருந்தது. அப்படி செயலற்று இருந்தா நமக்கு அறியாமை தானே தோன்றும். இப்ப கருவிக்கரணங்கள் நம்ம 5 பொறிகள் சொல்றோம். அந்த 5 பொறிகளும் செயல்படாம இருந்துச்சு. இப்ப கண் இருக்கு, கண் செயல்படல, கண் மூடிடுச்சு. நாசி இருக்கு, வாசனையே முகரல. அப்ப மேலும் மேலும் அறியாமை கூடுமே தவிர திருவருட்சார்பு எப்படி வரும் அப்படின்னு சிலர் நம்ம கேட்கலாம். அதுக்காக தான் நம்ம சொன்னோம் அறிவால் நீங்குதல். இது நீங்க சொல்ற அறியாமை தான் வரும். இதெல்லாம் செயல்படாம இருந்தா எப்படி செயல்படாம இருந்தான்னா தானாகவே சோர்வுற்று மடங்கி சரி அப்படின்னு ரொம்ப டயர்டாகி போய் இது தன்னுடைய வேலையை செய்யாமல் இருந்தால் அறியாமை தான் வரும். இப்ப கண் பார்த்து கொண்டே இருக்கிறது, காது கேட்டுக்கொண்டே இருக்கிறது, இது கேட்டு 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 இது சலிச்சு போச்சுன்னு வச்சுங்களேன். அப்ப அந்த நிலையில நமக்கு அறியாமை தான் உண்டாகும். அப்படி அறியாமை உண்டாச்சுன்னா நம்மளுடைய ஆன்மாவானது கீழே போயிடும். அடக்கம், உயிர் படக்கம் அப்படிங்கிற நிலைக்கு போயிடும். ஆனா நாம கருவிகளிலிருந்து நீங்குதல்ங்கிறது அந்த நிலையை சொல்லவில்லை. பின்ன எதை சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, அந்த 5 புலன்களும் செயல்பட்டு கொண்டிருக்கும், ஆனால் நாம் அதிலிருந்து நீங்கி நிற்போம். அது எல்லாமே செயல்படும். இது வேறானவை, இதை நான் பயப்பட மாட்டேன், அது சொல்ற மாதிரி நான் கேட்க மாட்டேன். 5 வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன அப்படின்னு சிவஞான போதம் பின்னாடி சொல்லும். எனவே இந்த
இந்த 5 பசுக்களும் அடக்கம் ஆட்டுபவன் இல்லாமல், மேய்ப்பவன் இல்லாமல் அங்கங்க திரிந்து கொண்டிருக்கிறது. அதை அடக்கி வச்சுட்டு, நான் இது உன் பேச்சை கேட்க மாட்டேன் அப்படின்னு நாம் அதனுடைய பயப்படாமல் இருந்தால் நமக்கு திருவருட்சார்பு உண்டாயிரும். அப்ப நம்ம திருவருட்சார்புக்கு வந்துட்டோம். அப்ப திருவருட்சார்பு வந்த உடனே அந்த திருவருட்சார்புங்கிறது நல்ல ஒளி உடையது. அந்த திருவருள் ஒளியால நமக்கு அறியாமை அங்க இருக்கவே இருக்காது. அறியாமை இல்லைன்னா அது இரவு அற்ற இடம். இப்ப இரவு அற்ற இடம் தெரிஞ்சிட்டீங்களா? அப்ப கேவல நிலைங்கிற அறியாமை திருவருட்சார்புல இருக்கவே இருக்காது. இது இரவு அற்ற நிலை. அதே போல இந்த 5 பொறிகளாலும் சிற்றறிவு ஏற்படும். நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அறிவை தெரிஞ்சுக்குவோம். ஆனால் திருவருள் விளக்கத்தின் முன்னால் இது சிற்றறிவு. சூரிய ஒளி முன்னால் எவ்வாறு ஒரு அகல் விளக்கு பயனற்று போகிறதோ அதை போலவே நமது சிற்றறிவும் பயனில்லாமல் போகும். அங்க அறியாமை செயல்படாது, இங்க அறிவு இருக்கும். ஆனா அந்த அறிவும் செயல்படாது. எனவே திருவருள் வெளிச்சத்தில், திருவருள் ஒளியில் நம்முடைய உயிர்க்கு அறியாமையும் சிற்றறிவும் நீங்கி விடுவதனால அப்ப இரவும் இருக்காது, பகலும் இருக்காது. அந்த சிற்றறிவு தான் நம்ம பகல்னு சொன்னோம், அதுவும் இருக்காது. அப்ப இரவும் பகலும் அற்ற இடம் எதுன்னு கேட்டா திருவருள் சார்பு உள்ள இடம். அப்ப திருவருள் சார்பு எங்கே இருக்கிறதோ அங்கே இராப்பகல் அற்று இருக்கும். அதுதான் இந்த பாடல்ல இராப்பகல் அற்ற இன்பத்தே என்று குறிப்பிட்டுள்ளார். அங்க இராப்பகல் அற்ற இடம்னா நான் நம்மளை இழந்தது. கந்தர் அனுபூதியில சொல்லுவார், என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே என்பார். அப்ப என்னை இழந்தால் நம்மை நாமே இறைவனுடைய திருவருளிலே கரைத்து கொண்டோமேயானால் அந்த நலம், அருள் நலம் நமக்கு உண்டாகும். அதுதான் கந்தர் அனுபூதியில என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே என்று சொல்லுவார். இப்போ உலக வாழ்க்கையிலேயே நம்ம வாழ்ந்து கொண்டே திருவருள் நிலையிலே இருந்தோம்னு வச்சுங்களேன். அப்படி இருந்தால் அந்த நிலைக்கு துரிய அருள்நிலை என்று பெயர். இந்த துரிய அருள்நிலை என்பது முதல்வனது அருளை சார்ந்திருக்கும். கவனிக்கணும், முதல்வனை சார்ந்திருக்காது. முதல்வனை சேர்ந்த நிலை இல்லை. அது முதல்வனினுடைய அருளை சேர்ந்த நிலை. இப்போ முதல்வன்கிறது ஒண்ணு, முதல்வன்கிட்ட இருந்து வர்ற அருள்ங்கிறது ஒண்ணு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்ப அருளிடத்திலே இருக்கிறோம். இன்னும் நம்ம முதல்வனிடத்திலே சேரல. அப்ப முதல்வனிடத்துல சேருதல் என்றால் என்னன்னு கேட்டா, இப்ப ஒரு விளக்கொளி இருக்கு. நான் என்னுடைய கண்ணொளியால அந்த விளக்கினுடைய ஒளியை பார்க்கிறேன். பார்க்கும் பொழுது ஒளியும் கண்ணொளியும் சேர்ந்து பொருளை பார்க்கிறது, நல்லா தெரியுது. அப்ப விளக்கினுடைய ஒளியால் தான் நான் பார்த்திருக்கிறேனே தவிர விளக்கை பார்க்கவில்லை. அப்ப விளக்கொளியை பின்பற்றி கொண்டே சென்றால் விளக்கினுடைய விளக்கை நாம் தரிசிக்கலாம். அதே போல நான் திருவருட்சக்தியை தொடர்ந்து பின்பற்றி கொண்டே சென்றால் திருவருள் எங்கிருந்து வருது, சிவத்திலிருந்து வருது. எனவே சிவத்தோடு நான் அணைவேன், சிவத்தோடு சேர்வேன். அப்ப முதல் நிலை திருவருளோடு சேர்தல், அடுத்த நிலை சிவத்தோடு சேர்தல். அதை தான் அந்த திருவருள் என்ன பண்ணுது, முதல்ல திருவருளோடு சேர்த்த உடனே ராப்பகல் இல்லாத இடத்தே நம்மளை கொண்டு சேர்க்குது நன்னி. பிறகு என்ன ஆக்கும், சிவத்தை ஆக்கும். அப்ப நமக்கு சிவானந்தத்தை உருவாக்கும். அந்த ஆனந்தத்தை, சிவானந்தமாகிய பேரின்பத்தை அடைதல் தான் நம்முடைய நோக்கம் என்பதனால சிவத்தை ஆக்கும் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்லியிருக்கிறார். அப்ப சிவத்தை ஆக்கும்னா 2 நிலைய சொல்றேன். ஒண்ணு அருள் நிலை, பிறகு சிவத்தோடு சேரும் நிலை. இந்த அருள் நிலையில இன்பம் இருக்கும். எப்படி இருக்குன்னா அப்பதான் தோன்றும். இந்த இன்பம் தோன்றும் பொழுது
ஆணவ மலம் நீங்கிவிடும், இருள் நீக்கம் நடைபெறும். அப்ப ஆணவமாகிய அறியாமை நீங்கிவிடும். அப்ப இருள் நீக்கமும் இன்ப தோற்றமும் உடனடியாக நிகழும். அப்ப இருள் நீங்கி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் இன்ப தோற்றமும் கிடையாது. எப்போ இருள் நீங்குதோ உடனே இன்ப தோற்றமும் நிகழும். ஆனா அப்ப சிவானந்த அனுபவம் நிகழாது. பிறகுதான் சிவானந்த அனுபவம் நிகழும். அதனாலதான் இந்த பாடல்ல அருளானது சிவத்தே ஆக்கும். எதை ஆக்கும்? அணுவை ஆக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எனவே இந்த பாடலை மீண்டும் படிக்கிறேன், இதனுடைய பொருள் விளங்குதான்னு பாருங்க. அண்ணல் முதலா அழகார் எழுத்தைந்தும் எண்ணில் இராப்பகல் அற்ற இன்பத்தே நன்னி அருளானது சிவத்தே ஆக்கும், அணுவை இருளானது தீர என்று அப்படின்னு சொல்லியிருக்கு. எனவே உயிரானது திருவருளை சேருதலினாலே இருள் நீக்கமும் இன்ப தோற்றமும் நிகழ்கிறது. முடிவாக சிவத்தை அணைதலினாலே நமக்கு பேரின்பம் உண்டாகிறது. அந்த பேரின்பத்தை உண்டாக்கக்கூடிய தன்மை திருவருளுக்கு உண்டு. அப்ப நம்ம சொல்ல வேண்டியது சிகாரத்தை முதலாக வைத்து சிவாய நம என்கிற சூக்கும பஞ்சாட்சரத்தை சொல்ல வேண்டும். அடுத்த பாடலுக்கு போறேன். 43வது பாடல். ஆதிமலம் இரண்டும் ஆதியா ஓதினால் சேதியா மும்மலமும் தீர்வு ஆக போதம் மதிப்பு அரிதாம் இன்பத்தே வாழலாம் மாறி விதிப்படி ஓது அஞ்செழுத்துமே. இந்த பாடல்ல என்ன? ஆதி மலம் இரண்டும் ஆதியா ஓதினால். இப்ப ஆதிங்கிற வார்த்தை 2 இடத்துல வந்திருக்கு. முதல்ல இருக்கிற ஆதிங்கிறது திரோதான சக்தியை குறிக்கிறது. இரண்டாவது இருக்கிற ஆதி முதலில் வைத்து முதல் அப்படிங்கிறத குறிக்கிறது. ஆதினா முதல், ஆதி மூலம்னு சொல்றோம். அப்ப முதலாக இருப்பது ஆதி. அப்ப ஆதி அப்படின்னா முதல்ல இருக்கிறது திரோதான சக்தியை குறிக்கிறதுன்னு சொன்ன அதையும், அதான் நங்கிற எழுத்தையும் மலம் மேங்கிற எழுத்தையும் இரண்டையும் ஆதியா ஓதினால் முதலாக வைத்து சொல்லுவோமே. ஆனால் சேதியா, சேதியானா அறுத்து எரிய முடியாத அளவுக்கு இருக்கிற மும்மலமும் தீர்வு ஆகா. ஆணவம் கண்மம் மாயை ஆகிய 3 மலங்களும் அருந்து போகாது. அதான் தீர்வு ஆகா, நீங்காது நம்மை விட்டு. அப்ப நம அப்படிங்கிறத முதலா வச்சு சொன்னோம்னா நமசிவாய என்று சொன்னோமே ஆனால் அந்த 3 மலங்களும் நம்மை விட்டு போகாது, தீர்வு ஆகாது. அப்ப எப்படி சொல்லணும்னு சொல்றார். மாறி, மாறினா நம்ம இன்னும் இதை விட்டுட்டோம்னா என்ன, இன்னொன்னு என்ன, சீய முதல்ல வச்சு சொல்றோம். அதான் மாறி. சிவாய நம என்று சொன்னால் என்ன ஆகும்? போதம் மதிப்பு அரிதாம் இன்பத்தே வாழலாம். போதம்னா அறிவு. நம்முடைய அறிவை ஜீவபோதம்னு சொல்றோம். அந்த சீவபோதமானது மதிப்பதற்கு அரிதான இன்பத்திலே நாம் வாழலாம். எப்போனா மாறி விதிப்படி ஓது அஞ்செழுத்துமே. இந்த 5 எழுத்தை மாறி சி என்ற எழுத்தை முதலாக வைத்து நாம் சொன்னோமே ஆனால் நாம் இன்பத்தே வாழலாம். இப்ப இதை கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். நாம 2 விதமா சொல்லலாம்னு சொன்னோம். ஒண்ணு நமசிவாய, இன்னொன்னு சிவாய நம. இவர் என்ன சொல்றாரு? நாவ முதல்ல வச்சு சொன்னீங்கன்னா இந்த 3 மலங்களும் நம்மை விட்டு போகாது. என்ன சார், நாம நமசிவாய நமசிவாயன்னு சொல்லிட்டு இருக்கோமே அப்படின்னா, நாம அருள் நிலை, அதாவது இங்க இருந்து உலகியல் இருந்து கொஞ்சம் விடுபடுவதற்காக நமசிவாய சொல்லணும். ஆனா இறையருளை விரும்பி நிற்பவர்கள் சி என்ற எழுத்தை முதலாக வைத்து சிவாய நமன்னு சொல்லணும். எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு கொஞ்சம் பேர் வர்றாங்க. அப்படி வரும்போது முதல்ல வர்றவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானவராக இருப்பார், விஐபியா இருப்பார்.
அதுக்கு பின்னாடி தான் அவர்களுடைய வேலையாட்களோ அல்லது அவர்களுடைய அடிமைகளோ அல்லது அவர்களுடைய உறவினர்களோ வருவாங்க. முதல்ல வர்றவங்க தான் எஜமானர்களாக இருப்பார்கள், தலைவராக இருப்பார். பின்னாடி வர்றவங்க தொண்டர்களாகவோ அடிமைகளாகவோ இருப்பார்கள். அதே போலதான் நமசிவாயங்கிறதுல நாங்கிறது திரோதான சக்தி, மாங்கிறது மலம். இப்போ நமசிவாயன்னு சொன்னோம்னா இவர்கள் எஜமானர்களாக இருக்கிறார்கள். அப்ப உயிரானது இந்த இரண்டிற்கும் அடிமையாக கிடக்கிறது. அப்ப இரண்டையும் அடிமையா இருந்ததுன்னா அந்த மலம் நம்மை விட்டு நீங்காது. ஏன்னா நாம் மலத்தை போற்றி கொண்டே இருப்போம், வாழ்க வாழ்கன்னு வாழ்த்தி கொண்டே இருப்போம். எனவே மலத்திலே நாம் அழுந்தி கிடப்போம். அதனாலதான் நமசிவாயன்னு சொன்னோம்னா இந்த 3 மலங்களும் நம்மை விட்டு நீங்காதுன்னு சொல்றோம். இப்படி நம்ம நினைச்சு பார்ப்போம். சிவாய நம்ம இதுல எது முன்னாடி இருக்கு? சி இருக்கு, வாங்கிறது திருவருள் இருக்கு. அப்ப எஜமானர் யாரு? சி. எனவே அடுத்தது திருவருள். இவற்றிற்கு அடிமையாக நம்ம இருக்கிறோம். இவற்றிற்கு அடிமையாக இருப்பதன் மூலம் நாம நம்முடைய 3 மலங்களும் நம்மை விட்டு நீங்கும். ஆக சி வ என்பவற்றிற்கு நாம் அடிமையாக இருந்தால் இந்த மும்மலங்களும் நீங்கிவிடும். அதனாலதான் சிவாய நம என்று விதிப்படி சொல்லுங்கள். எப்படி சொல்ல வேண்டும் என்று ஆகம விதிகள் சொல்லுகின்றனவோ அதைப்படி சொல்லுங்கள்னு சொல்றோம். போன பாடல்லையும் இதுதானே சொன்னாரு, இந்த பாடலையும் இதையே சொல்றார் அப்படின்னு நினைச்சா, இந்த பாடல்கள் சொல்லும் போது குற்றங்கள்னு ஒரு 10 வகை குற்றங்கள் இலக்கண ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அதுல ஒண்ணு கூறியது கூறல், சொன்னதையே சொல்றது. அந்த மாதிரி வந்துடாது, அந்த மாதிரி வருது. போன பாடல்லையும் இதே தான் சொல்லி இருக்கிறார், இந்த பாடல்லையும் இதே தான் சொல்லி இருக்கிறார், அப்ப இது தவறா அப்படின்னு நினைச்சா அவன் தவறு இல்லை. ஏன் தவறில்லைன்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு? உறுதியும் தெளிவும் உண்டாதல் பொருட்டு. இதுல நமக்கு உறுதி வரணும். போன தடவை சொல்லியிருக்கோம், இன்னொரு வாட்டி சொன்னோம்னா மீண்டும் மீண்டும் சொல்வதன் மூலம் அதிலிருந்து ஒரு உறுதி வேண்டும் என்பதற்காகத்தான் நாம திரும்பவும் சொல்றோம். அதுதான் சொல்றார், உறுதியும் தெளிவும் உண்டாதல் பொருட்டு. இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மீண்டும் இது சொல்லப்படுகிறது. அப்ப இது கூறியது கூறல் அப்படிங்கிற குற்றம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது போதம் மதிப்பு அரிதாம். போதம்னா அறிவுன்னு சொன்னோம். என்ன போதம்? ஜீவ போதம். நமக்கு இருக்கிறது ஜீவ போதம், சீவனுக்கு உள்ளது போதம், சீவன் அறிவு. அது என்ன அறிவு? சுட்டறிவு. சுட்டறிவுனா என்ன? ஒன்றை சுட்டி அறிதல். இது இந்த பொருள், இது மேசை, இது நாற்காலி என்று நாம் சுட்டி அறியக்கூடிய அறிவு சுட்டறிவு. அது மாதிரி சுட்டி அறிந்தோமையானால் அந்த பொருளுக்கு தோற்றம், நிலைத்தல், அழிவு என்ற 3ம் உண்டு. எந்த ஒரு பொருளாக எடுத்துக்கொண்டாலும் நீங்க இதுதான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு இடத்துல ஒரு காலத்திலே தோன்றி இருக்க வேண்டும், இப்பொழுது நிலையாக இருக்கிறது. இன்னும் சில ஆண்டுகளுக்கு பிறகோ அல்லது சில நாட்களுக்கு பிறகோ அது அழிந்து போகும். அப்ப நம்ம அறிவு சுட்டறிவு. அந்த சுட்டி அறியக்கூடிய அறிவானது பெருமானை சுட்டி அறிய முடியுமோ? முடியாது. அதால்தான் மதிப்பு அரிதாம் இன்பத்தே அப்படின்னு சொன்னார். இந்த சுட்டி அறியக்கூடிய அறிவு, அதுக்கு இன்னொன்னு சொல்றாங்க, அந்த சுட்டறிவு எதை பொறுத்து, அந்த பொருளானது அவயவ பகுப்பு உடையதாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன பகுதிகளாக பிரிக்கக்கூடியதாக இருந்தால்தான் அதை நம்மாலே சுட்டி அறிய முடியும். அப்ப நம்ம சுட்டி அறியணும் அப்படின்னா அது சின்ன சின்ன பகுதி உடையதாக இருக்கும். எதுக்கு சொல்றேன்னா, பின்னாடி சித்தாந்த பகுதிகளில் அவயவ பகுப்புன்னு ஒன்று வரும். அது என்ன அப்படின்னு நம்ம அப்போ போய் சிந்திக்க கூடாது, இப்பயே சொல்லி வைக்கிறேன். அது சிறு சிறு பகுதிகளாக பிரித்தால் அதற்கு அவயவ பகுதி உடையது. அதனாலதான் பெருமான சுட்டி அறிய முடியலை. சிவபெருமான இவர் தான் அப்படின்னு சுட்டி அறிய முடியல. ஒரே ஒருத்தர் தான் சுட்டி அறிந்தார். நமது எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் தான் என்ன சொன்னாரு? பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே என்று சுட்டி அறிந்தார். பக்கத்தில் இருக்க மாதிரி அண்மை சுட்டில சொன்னார்.
எனவே இந்த சுட்டி அறியும் அறிவு, ஏன்னா ஞானப்பால் உண்டவர் இல்லையா, அதனால அவர் சுட்டி அறிந்தார். இந்த பக்கத்துல இருக்கார் பாருங்க அப்படின்னு எல்லாரையும் சுட்டி காமிச்சார். வேற யாரும் சுட்டி அறிய முடியலை. இறைவனை எல்லாராலும் உணர்ந்து ஓதுவதற்கு அறிவன் தானே தவிர யாராலும் சுட்டி அறிய முடியாது. உணரலாம். நாம உணர்ந்து கொண்டிருக்கிற சிவபெருமான் இப்படி செய்தார். ஆக இந்த சீவபோதமானது மதிப்பு அரிதாம் இன்பத்தே வாழலாம். அப்ப அறியக்கூடிய மதிப்பு, நம்ம மதிப்பை அறிந்து கொள்ளக்கூடிய அளவு கடினமான இருக்கிற இன்பத்திலே நாம் வாழ முடியும் என்று இதிலே சொல்லியிருக்கிறோம். அடுத்தது, இதுலயே நாம ஓதுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓதுதல் என்பது அறிவால் கணித்தல். அது என்ன அறிவால் கணித்தல் அப்படின்னா, நாம் இப்ப மந்திரங்களை சொல்றோம், ஜெபிக்கிறோம், வாய் விட்டு சொல்றோம், குரல் வெளியில வராம உச்சரிப்பு மட்டும் வச்சிருக்கிறோம், இல்ல மனத்திலே வச்சிருக்கணும். அப்ப உச்சரிப்பு வராது. நாம உச்சரிப்பே இல்லாமல் மந்திரம் கருத்தில் நிற்க, மந்திரமாவது நம்ம மனசுல அப்படியே நிக்குது, சிவாய நம சிவாய நமன்னு மனசுலயே நிக்குது, உச்சரிப்பு சொல்றது இல்லை. அப்ப அந்த மந்திரம் எந்த பொருளை உணர்த்துகிறதோ, இப்ப சிவாய நமங்கிறது அது சிவத்தை உணர்த்துகிறது. அந்த சிவத்தை உணர்த்தும் பொழுது அதையே நம் அறிவிலே நிறுத்தி கொண்டே இருந்தால், மந்திரம் கருத்தளவில் நிற்க, அதனால் நிர்ணயிக்கப்படும் பொருளில் தன் அறிவை இடைவிடாது சிந்தித்தால் அதுவே கணித்தல். அதுதான் ஓதுதல். உண்மையிலே ஓதுதல்னா படித்தல்னு கிடையாது, நாம உச்சரித்தல் சொல்றதுன்னு கிடையாது. பொதுவா நாம என்ன பண்றோம், பிறர் புகழ வேண்டும் என்பதற்காக இந்த மந்திரங்களை வாய் விட்டு சொல்கிறோம். அந்த மாதிரி வாய் விட்டு சொல்லக்கூடாது. வாய் விட்டு சொல்லாமல், உச்சரிப்பே இல்லாமல் அந்த மந்திரம் நமது கருத்தளவில் நிற்க வேண்டும். அந்த மந்திரம் எந்த பொருளை உணர்த்துகிறதோ அந்த பொருளை நாம் எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும், இடைவிடாது சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்படி சிந்தித்து இருந்தால்தான் அதை ஓதுதல் என்று சொல்கிறோம். அதனால்தான் அவ்வை பிராட்டி சொன்னாங்க, ஓதுவது ஒழியேல். சாதாரண படிக்கிறது ஓதுதல் தான். ஆனா இப்படி ஓதுனோமானா மனத்தளவுல ஆழ் மனத்துல போய் அது குடியிருக்கும். அப்ப மனத்திலே நமது சிவமானது தங்கி இருக்கும் என்பதனால சி என்பதை முதலாவதாக சொல்லி நாம் மதிப்பு அரிதாம் இன்பத்தே பலகாலமும் வாழலாம் என்பதை இந்த பாடல் சொல்கிறது. அடுத்தது 44வது பாடல். இந்த 44வது பாடல் அஞ்செழுத்தினுடைய சிறப்பை சொல்லுகிறது. அஞ்செழுத்தினுடைய சிறப்பு நம்ம பார்த்திருக்கிறோம். என்ன பார்த்திருக்கிறோம்? அஞ்செழுத்து இவர் சொல்லுவார், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு வைப்பதும் வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவதும் நாதன் நாமம் நமச்சிவாயவேன்னு சொல்லுவார். அப்ப வேதத்தினுடைய உட்பொருளாக இருப்பது இந்த ஐந்தெழுத்து. அந்த வேதத்திலிருந்து வந்ததுதான் ஆகமங்கள். அதையும் பெருமானே தான் உண்டாக்கி இருக்கிறார். எனவே சிவபெருமானிடத்தில் இருந்து வெளிவந்திருக்கிற வேதங்கள், ஆகமங்கள், அது பொது நூல்னு சொல்றோம், இதை சிறப்பு நூல்னு சொல்றோம். இந்த ரெண்டுமே அஞ்செழுத்தினுடைய பொருளை விளக்குகின்றன. அது மட்டும் இல்லை, நாதன் நடத்துல பார்த்தோம், 5 எழுத்து எங்கெங்க பொருந்தி வச்சு நம்ம வழிபடணும்னு சொன்னோம். தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் அப்படின்னு ஒரு பாடல் பார்த்தோம். அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்தும் எந்தெந்த எழுத்தை எந்தெந்த உறுப்புகளில் வச்சு பார்க்கணும்னு இப்போ ஒன்று. அதே மாதிரி ஒவ்வொரு எழுத்தும் எந்தெந்த தொழில்களை குறிக்கிறது, 5 தொழில்களை குறிக்கிறது. இந்த 5 தொழில்களும் நடராசருடைய நடனமானது எவ்வாறு காட்டுகிறது அப்படிங்கிறது சொன்னோம். எனவே வேதங்கள், ஆகமங்கள், அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அத்தனை வகை புராணங்களும் அஞ்செழுத்தினுடைய மகிமையை சொல்லுகின்றன. அது மட்டுமா, ஆனந்த தாண்டவம், நடராசர் ஆடிக்கொண்டிருக்கிற தாண்டவமும் அதுதான். நாம் பார்த்தோம் இல்லைங்களா, 36 தத்துவங்கள். அந்த 36 தத்துவங்களுக்கு மேல
நமக்கு ஆனந்த முத்தின்னு ஒண்ணு இருக்கு. அந்த பேரின்ப முத்திங்கிறது இந்த 5 எழுத்து தான் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் சொல்லுகிறது. பாடலை பார்ப்போம். அஞ்செழுத்தே ஆகமமும் அண்ணல் அருமறையும், அஞ்செழுத்தே ஆதி புராணம் அனைத்தும், 5 எழுத்தே ஆனந்த தாண்டவமும், 6 அப்பாலாம் மோனந்த மாபுத்தியும். இதுல தெரியுது பாருங்களேன், ஆகமம் 5 எழுத்து தான் ஆகமம். அண்ணல் அருமறையும் 5 எழுத்தே. அப்ப வேதங்கள் ஆகமங்கள் ஆகிய இரண்டும் 5 எழுத்தினுடைய பொருளை விளக்கக்கூடியவன. ஆதி புராணம், ஆதினா தலையானதுன்னு அர்த்தம். தலையான புராணங்கள் அத்தனையுமே 5 எழுத்தை விளக்கக்கூடியவை. நம்ம கிட்ட நிறைய புராணங்கள் இருக்கின்றன. அத்தனை புராணங்களுமே கந்த புராணம், கந்த புராணமும் அப்படித்தான். கந்த புராணத்துல பாத்தீங்கன்னா சூரபத்மன் முருகப்பெருமான இடத்துல வர்றாரு போருக்கு. அப்படி வரும் பொழுது 2 பேரும் ஒருவரை சந்திக்கிறார்கள். சூரபத்மன் முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கிறான். ஒரு சின்ன பையன், முருகன் பேரு, சிவ அம்சமாக தோன்றியவன், அவன் வந்திருக்கிறான், பார்ப்போமே அப்படின்ட்டு போறார். முருகப்பெருமானை பார்த்த உடனே முருகனுடைய ரூபத்தை கண்டதும் இவருக்கு கையெடுத்து வணங்கணும் போல இருக்கு, விழுந்து வணங்கணும் போல இருக்கு. தன்னுடைய ஆணவம் முழுவதும் அற்றுப்போனதே போல தெரியுது. ஆனாலும் கூட சூரபத்மன் அதை செய்யவில்லை, விழுந்து வணங்கவில்லை, கையெடுத்து கும்பிடவில்லை. ஏன்னு கேட்டா கச்சியப்பர் சொன்னார், தடுத்தது மானம் ஒன்றே. அவனுக்கு ஒரு மானம்னு ஒண்ணு இருக்கு. அந்த மானம் இருக்கிறதுனால உண்மை பொருளை தெரிந்து கொண்டும் கூட அவன் விழுந்து வணங்க தவறிவிட்டான். அதனால தான் பிறகு அவர் என்ன பண்றாரு, முருகனை சிவனுடைய அம்சமாக கருதி சிவனுடைய சிவாய நமங்கிற மந்திரத்தை அவர் உச்சரித்தார். எனவே 5 எழுத்தை விளக்குவதுதான் கந்த புராணம். நான் முன்னரே சொல்லி இருக்கிறோம், முருகன் வேறு சிவன் வேறு அல்ல என்பது. எனவே எதுக்கு சொல்றோம்னா, எல்லா புராணங்களுமே சிவபெருமானினுடைய 5 எழுத்தை விளக்கமாக அமைந்துள்ளன என்பதற்கு எடுத்துக்காட்டு சொன்னேன். அது மாதிரி அனைத்தும்னு சொல்றோம். அனைத்தும்னா இப்போ ஒருத்தர் ஒரு நூல் எழுதுறார், அந்த நூல் 5 எழுத்துக்குள் அடங்கும். அது எப்படி அடங்கும்? இப்ப உதாரணமா சி வா ய ந ம அப்படின்னு 5 எழுத்து இருக்கு. ஒருத்தர் இறைவனை பற்றி ஒரு துதிப்பாடல் எழுதுறார், அதை சீல வச்சுக்கலாம். அதே போல சக்தியை வச்சு எழுதுறார், அதை வேலை வச்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, சாதாரணமா ஒரு சமையல் குறிப்பு எழுதுறார், தயிர் சாதம் செய்வது எப்படி அப்படின்னு ஒருத்தர் புத்தகம் எழுதுறாருன்னு வச்சுங்களேன். அதை என்ன பண்ணலாம், நாம உலகியலோட கருதி நாவல வச்சுக்கலாம். ஏன்னா உலகியல் இன்பத்துல வச்சுக்குவோம் அதை. அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு நூல் எழுதுறார் ஒருத்தர், 100 ஆண்டு காலம் வாழ்வது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை நாம மேல வச்சுக்கலாம், ஆணவ மலத்தினுடைய சார்பாக வைத்துக் கொண்டிருக்கலாம். நோய் நொடி இல்லாமல் வாழவது எப்படி, இப்படி யார் ஒருவர் புதியதாக நூல் எழுதினாலும் அவை அனைத்துமே இந்த 5 எழுத்துக்குள் அடங்கும். அதனாலதான் இந்த பாடல்ல சொல்றார், 5 எழுத்தே ஆதி புராணம் அனைத்தும். ஆக இன்னைக்கு எழுதினா கூட அது இந்த நமச்சிவாயங்கிற 5 அடிப்படை எழுத்துக்குள்ள வந்துடும். அப்புறம் 5 எழுத்தே ஆனந்த தாண்டவமும், இவர் ஆடிக்கொண்டிருக்கிற ஆனந்த தாண்டவமும் 5 எழுத்து தான். அதை நாம சொன்ன முன்னாடியே, எந்த இடத்துல ந வரும், எந்த இடத்துல ம வரும், எந்த இடத்துல சி, எந்த இடத்துல வா ய அப்படிங்கிறத பார்த்தோம். கீழே இருந்து போகும் ஊன நடனத்துல, ஞான நடனத்துல மேல இருந்து வரும். அதை கொஞ்சம் மீண்டும் நேரம் இருக்கிறவங்க அதை மீண்டும் ஒரு முறை பாருங்கள். அதுதான் ஆனந்த தாண்டவமும். அப்ப 6 அப்பாலும், 6னா 36 தத்துவங்களுக்கு அப்பால் மோனந்த மாமுத்தி. அப்ப நாம என்ன பண்றோம், கொஞ்சம் கொஞ்சமா மேல போயிட்டு 36 தத்துவங்களையும் தாண்டி இறைவன் நாதாந்தத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறான். அந்த ஆட்டத்திலே இறைவனுடைய திருவடியை சேர்றது தான் மாமுத்தி, ஆனந்த மாமுத்தி.
எனவே இந்த உயிரானது பெறக்கூடிய ஆனந்த மாமுக்தி அப்படிங்கிறதும் 5 எழுத்து தான் அப்படிங்கிறது தான் இந்த பாடல்ல சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த பாடல்ல 5 எழுத்து தான் அருமறைகள், 5 எழுத்து தான் ஆகமங்கள், அதே போல ஆதி புராணங்கள் எல்லாம் 5 எழுத்து தான். ஆனந்த தாண்டவமும் 5 எழுத்து தான். 6 அப்பாலும் முக்தியை அடைய போகக்கூடிய இந்த உயிர் 5 எழுத்தை சாரும் என்று 5 எழுத்தினுடைய சிறப்புகளை இந்த 44வது பாடலிலே மிக அற்புதமாக விளக்கி இருக்கிறார். ஆக 5 எழுத்துல சொல்வதன் மூலம் நாம் சிறிது சிறிதாக உயர்ந்து நமது ஆன்மாவானது இப்பொழுது மாமுக்தி அப்படிங்கிற நிலைக்கு போகிறது. இப்போ தான் ஆதல் அப்படிங்கிற பகுதியை பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சாதனம் பார்த்தோம். 5 எழுத்துங்கிறது நமக்கு சாதனமாக இருந்தது. இப்போ அதனுடைய பயன். சரி, 5 எழுத்து சொல்றோம், நமக்கு என்ன பயன் அப்படின்னா முக்தி அடைதல் தான் நமக்கு பயன். அந்த முக்தினா என்ன? முக்தி நிலையை ஆன்மா அடைதல் எவ்வாறு, அதுதான் வழி பார்த்தோம் திரு 5 எழுத்து சொல்வதன் மூலம். நான் முன்னாடியே சொன்ன இந்த ஆன்மாவுக்கு ஏதா ஒண்ணு சார்ந்துதான் இருக்கும். ஒண்ணு பாசத்தோடு சார்ந்து இருக்கும், இல்லாட்டி சிவத்தோடு சார்ந்து இருக்கும். பாசத்தோடு சார்ந்து இருக்கும் போது நாம தான் பாசப்பொருள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும். சிவத்தோடு பாசத்தோடு சேர்ந்து இருக்கும் போது இந்த உயிர் தன்னை வெளிக்காட்டாது, பாசம்தான் தெரியும். அது எப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டா, இப்போ ஒரு பேர் வச்சிருக்கிறோம், ஒருத்தருக்கு சுப்பிரமணியன் பேர் வச்சிருக்கோம்னு கேட்டா அவர் உயிருக்கா உடம்புக்கா? அது அந்த பெயர் என்பது உடம்புக்கு. எப்படி தெரியுது? அவர் ஆணா இருந்ததுன்னா சுப்பிரமணியன், இவர் ஆண்பால், அதனால பேர் வச்சிருக்கிறோம். எனவே உடம்புக்கு இட்ட பெயர் தான் பெயர். நான் கூப்பிடுறேன், சுப்பிரமணியன் நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறேன். இத கேட்ட உடனே அவர் திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்த்து அந்த அனுபவத்தை பெறுவது உயிர். அப்ப உயிரானது தன்னைத்தான் சுப்பிரமணியம் நினைச்சிட்டு இருக்கு. ஆக உடம்பு தான் வெளியில தெரியுது. உடம்பு தெரிகிற மாதிரியே உயிர் உடம்பையே பெரிதாக நினைத்து உடம்பையே தான் என்று நினைத்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் அந்த பாசமாகிய சார்பு நீங்க வேண்டும்னு சொல்றோம். அப்படி நீங்கின உடனே தானாகவே சிவச்சார்பு ஏற்பட்டுவிடும், சிவனுடைய சார்பு உண்டாயிடும். எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, ஒரு ஊஞ்சல்ல ஒருத்தர் ஆடிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். ஊஞ்சல்ல ஆடிட்டு இருக்கும்போது அந்த ஊஞ்சல் பலகையானது 2 கொக்கியில தொங்கிட்டு இருக்கும், இல்ல 4 கொக்கிகள்ல தொங்கிட்டு இருக்கும். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இதுதான் ஆதாரம்னு சொல்லி இதுல ஆடிக்கிட்டு இருக்கோம் மகிழ்ச்சியா. ஆனால் உண்மையான ஆதாரம் அது அல்ல. அது எப்ப தெரியும்னு கேட்டா, சப்போஸ் அந்த கொக்கி கழன்று விழுந்துட்டோன்னு வச்சுங்களேன், அப்ப என்ன ஆயிரும்? அந்த ஆதாரம் போயிரும். மண்ணுங்கிற ஆதாரம் நம்மை தாங்கி நிற்கும். அதே போலதான் நம்ம பாச சார்புல ஆடிக்கொண்டிருந்தோம். இப்ப பாசம் நீங்கிவிட்டால் தரையாகிய நிலையான ஆதாரம் நம்மை தாங்கி நிற்கும். அதுதான் சிவம். அப்படி சாகும்போது இறைவனை தவிர மற்றொரு பொருளை இது அறியாது. பாசத்துல இருக்கும்போது அறிவு, இச்சை, செயல் 3மே பாசம்னு நினைச்சிட்டு இருக்கோம். பாசத்தை தான் அறியும், பாசத்தை தான் விரும்பும், பாசத்தில் தான் செயல்படும். ஆனா சிவச்சார்பு வந்த உடனே சிவத்தையே அறியும், சிவத்தையே விரும்பும், சிவத்தையே அனுபவிக்கும். அப்பவும் அறிவிச்சை செயல் இருக்கும், முன்னாடி அறிவிச்சை செயல் இருக்கும். பாசச்சார்புலையும் இந்த ஆன்மாவுக்கு அறிவு, இச்சை, செயல் இருக்கும். சிவச்சார்புலையும் அறிவு, இச்சை, செயல் இருக்கும். ஆனா இறைவன்கிட்ட போன உடனே இந்த உயிர் என்ன பண்ணும்? தான் தனியா நிக்காம அதை கூட சேர்ந்து இருக்கும். அப்ப சிவம் தான் முதலாய் தெரியும், அதுல ஒன்றாக கலந்து இருக்கும் இது. அப்ப இதுவே சிவமா மாறிடும். ஆனா சிவமா மாறாது.
சிவம் தனியாக இருக்கும், உயிர் தனியா இருக்கும், ஆனா ரெண்டும் சேர்ந்து இருக்கும். இதை நல்லா கவனிச்சுக்கணும். இதைத்தான் அத்வைதம்னு சொல்றோம். துவைதம்னா ரெண்டு, அத்வைதம்னா இரண்டு அல்லது இரண்டு அற்றது. இரண்டா இருக்கும், ஆனா பார்த்தோம்னா நமக்கு சிவம் தான் தெரியும், அதுக்குள்ளால ஆன்மா அடங்கி இருக்கும். இதத்தான் அப்பர் சுவாமிகள் சொல்லுவார் ஒரு பாடல்ல. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆசாரத்தை, தன்னை மறந்தாள். நல்ல இந்த வார்த்தையை கவனிக்கணும். தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. அவ அந்த தலைவனுடைய பெயரையும் ஊரையும் எல்லாம் கேட்டுட்டு கடைசியில தன்னை மறந்தாள். தன்னை மறந்தாள்னா தான் இருக்கிறோங்கிறதே தெரியல அவளுக்கு. தன் நாமம் கேட்டாள், தனக்குன்னு ஒரு பெயர் இருக்குங்கிறது தெரியாது. யான்னு கேட்டா இது சிவத்தோடு சேர்ந்து விட்டதனால தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. அப்ப இவ என்ன பண்ணா, இறைவனுடைய தலைவனுடைய தாளை சேர்ந்த உடனே இவள் தலைப்பட்டாள். அப்ப தன்னை மறந்துட்டா, தன்னுடைய பெயரையும் மறந்துட்டா. அப்ப தான்கிறதையே மறந்துட்டதுனால தான் இறைவனோடு இரண்டரை கலந்தாள். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஒரு டம்ளர் தண்ணியில உப்பை போடுறோம். அந்த உப்பை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த உப்பு அதுல கரைஞ்சு போயிடுச்சு. உப்பு உள்ள இருக்குதா? இருக்குது. தண்ணீர் இருக்கா? இருக்கு. ஆனா வெளியில தெரியுறது என்ன? நீர். எனவே உப்பு எப்படி நீரிலே கரைந்து தன்னை இழந்து இருக்கிறதோ அதை போல இந்த உயிரானது சிவத்தோடு சார்ந்து கரைந்து ஒன்றுமில்லாமன்னா ஆன்மா இல்லைன்னு இல்லை, ஆன்மா இருக்கும். ஆனா அதனுடைய அறிவு இச்சை செயல் மூன்றுமே இறைவனையே சார்ந்து இருக்கும். அந்த நிலையத்தான் நாம முக்தி நிலைன்னு சொல்றோம். அந்த நிலையில நமக்கு துன்பமே கிடையாது, இன்பம்தான். இன்பம் துன்பமே கலவாத இன்பம். அது இங்க இருக்கிற இன்பம்லாம் துன்பம் கலந்த இன்பம். அது துன்பமே இங்க இருக்கிற இன்பம்லாம் துன்பம் கலந்த இன்பம். ஆனா அங்க இருக்கிற இன்பம் இருக்கு பாருங்க, அது துன்பமே சிறிதளவும் கலப்பில்லாத இன்பம். அதான் மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார்னு சொல்லுவான். அந்த மாறுபடாத ஒரு மகிழ்ச்சியில யார் ஒருவர் தன்னை கரைத்து கொள்கிறாரோ அந்த நிலை தான் முக்தி நிலை. இந்த முக்தி நிலையை நாம் அப்படியே ஒன்றி நின்று அனுபவிக்கிறோம். அந்த நிலையில பார்த்தீங்கன்னா நாம இரண்டரை கலத்தல். அப்ப உயிரானது சிவத்தோடு ஒன்றாகி இல்லாமல் போய்விடவில்லை, அது சிவத்தோடு ஒன்றி நின்று அதனை இடைவிடாது உணர்ந்து அனுபவிக்கும். அப்படி இதை காட்டுவதற்கு பல உவமைகள் சொல்றாங்க இந்த சித்தாந்த ஆசிரியர்கள். ஏன்னு கேட்டா முக்தி நிலையை சொல்றதுக்கு உவமைகளால் தான் சொல்ல முடியும். முக்தி அடைஞ்சவங்க நான் முக்தி அடைஞ்சது இந்த மாதிரி இன்பம் இருந்துன்னு சொல்ல முடியாது. அதனால தான் இவங்க என்ன பண்றாங்க, அதற்கு என்ன உவமைன்னு யோசிக்கிறாங்க. பார்க்குறாங்க, ஒரு கனியை பார்க்குறாங்க, ஒரு பழம் பார்க்குறாங்க. பழத்தை பார்த்த உடனே இந்த பழத்திற்கு சுவை அதுக்குள்ள இருக்கு. அப்ப பழமும் சுவையும் ஒன்றாக இருப்பது போல பழத்திலிருந்து சுவையை பிரிக்க முடியாது. அந்த பழம் காயா இருந்துன்னா அது கொஞ்சம் கசப்புல கூட இருக்கும். ஆனா முதிர்ந்த கனி இருக்கு பாருங்க, அதுக்குள்ளால சுவை இருப்பது போல. அதே போல ஒரு பூ இருக்கு, அப்பதான் மலர்ந்த பூ, அதுல மனம் இருக்கு. அந்த பூவையும் மனத்தையும் யாராலும் பிரிக்க முடியாது. அப்ப மனம் இருந்தது, அது அங்க பூக்குள்ளால இருக்கு. அதே போல இன்னொன்னு அங்கினா நெருப்பு. நெருப்புல சூடு எப்படி இருக்குதோ அது போல இருக்கு. அதே போல வீணையினுடைய ஒலி, வீணையோடு ஒலி எவ்வாறு கலந்து இருக்கிறதோ அப்ப 4 உவமைகளை சொல்லி இருக்கிறார். ஒண்ணு கனி, இன்னொன்னு பூ, இன்னொன்னு நெருப்பு, இன்னொன்னு வீணை. வீணையும் ஒலியும் கலந்திருப்பதை போல, நெருப்பும் சூடும் கலந்திருப்பது போல, பழமும் சுவையும் கலந்திருப்பது போல,
மலரும் மனமும் போல நாம் இறைவனோடு முக்தி நிலையில இரண்டர கலந்திருப்போம். அத அந்த பாடல்ல சொல்றார். 45வது பாடல். முத்திதனை அடைந்தோர் முந்து பழம் போது அங்கி வித்தகமாம் வீணை இவையிற்றின் ஒத்த ரதம் மணம் வெம்மை எழில் நாதம் போல விரவுவர் என்று ஓதும் விதி. முக்திதனை அடைந்தோர், தன்னிடத்து பாசம் இல்லாமல் தானே சிவனுமாக மாறியவர்கள், அதால்தான் முக்திதனை அடைந்தோர். அப்ப சிவத்தோடு வேறற்ற நிலையில இருப்பவர்கள், தனியாக இல்லாமல் ஒன்றாக இருப்பவர்கள் என்ன ஆவாங்க? முந்து பழம். பழம்னா தெரியும், முந்து பழம்னா முதிர்ந்த பழம். முந்து பழம். போதுன்னா பூ. அங்கி, அங்கினா நெருப்பு. வித்தகமாம் வீணை, வீணையினுடைய ஒலியில எந்த விதமான மாசும் இருக்காது. அதனாலதான் அப்பர் பெருமான் மாசில் வீணையும் சொன்னார். அதான் வித்தகமாம் வீணை. இதுல எப்படி இருக்கு? ஒத்த ரதம். ரதம்னா சுவைனர், மணம் வாசனை, வெம்மை சூடு, எழில் நாதம் இனிமையான ஓசை. இந்த நாளும் முதல் நாளையும் வரிசையா சொல்லிட்டார், இந்த நாளையும் பின்னாடி சொல்லியிருக்கார். ஒவ்வொன்னா அப்படியே சேர்த்துக்கணும். இதுக்கு நிரல் நிறை அணின்னு பேர். அந்த ஒண்ணு இதுல முதல்ல இருக்கிறது, ரெண்டாவது இதுல ரெண்டாவது இருக்கிறது, அப்படியே சேர்த்துக்குங்க. அப்ப முந்து பழத்துல சுவை, போதுல மனம், அங்கியில வெம்மை, வீணையில எழில் நாதம். இது போல விரவுவர் என்று ஓதும் விதி. இதை போலவே அவர்கள் பிரியாமல் இருப்பார்கள். அப்ப சிவத்தோடு நம்ம நினைக்கலாம், அப்ப சிவத்தோட போன உடனே நம்ம அறிவு இச்சை செயல்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அறிவு சிவனையே அறியும், இச்சை சிவனையே விரும்பும், செயல் சிவனை அனுபவிக்கும். இதே கேவல நிலையில ஆணவ மலத்துல இருக்கிறதுனால அறிவு இச்சை செயல் மூணுமே செயல்படாம அழுந்தி கிடக்கும். கொஞ்சம் கொஞ்சமா வெளியில சகல நிலை வரும்போது உலக இன்பத்தையே நம்மளுடைய இன்பம் நினைச்சுக்கிட்டு உலக இன்பத்தை அறியும், அதை இச்சிக்கும், அதில் செயல்படும். ஆனா முக்தி நிலையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இறைவனோடே இருக்கும். அதுதான் சொல்றாங்க. எனவே தனக்கும் இறைவனுக்கும் உள்ள அத்வித உறவை முக்தி நிலையிலே நாம் அனுபவிப்போம். அதை நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டா, ரெண்டு வார்த்தைகள் சொல்றோம். ஒண்ணு குணம், இன்னொன்னு குணி. சுவைங்கிறது குணம். அந்த சுவையுடைய பழம் இருக்கு பாருங்க, அது குணி. இப்ப குணம், ஏன்னா பின்னாடி சித்தாந்த நூல்கள்ல குணம் குணின்னு என்னன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம சிந்திக்கணும். அதுக்காக தான் சொல்றேன். குணம் என்பது சுவைங்கிறது குணம், அதை உடைய பழம் குணி. அப்ப பழத்தில் சுவையை போல அப்படின்னு சொன்னா இறைவனோட நாம இருக்கிறோம். அப்ப இறைவன் குணி, நாம குணமான்னு கேட்டா அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம இது உவமைக்கு மட்டும்தான் வச்சுக்கணுமே தவிர குணம் குணிங்கிற எண்ணத்துக்கு போகக்கூடாது. உவமை தான், ரெண்டும் ஒன்னா இருக்கு. சுவையை பிரிக்கவே முடியாது. அந்த பழத்தினுடைய ஒரு சிறு பகுதி கூட அந்த சுவையோடு இருக்கும். அதே போலதான் நாம் சிவத்தோடு இரண்டர கலந்திருப்போம். அப்ப நாம இதுல பாத்தீங்கன்னா இறைவனும் குணி, நாமும் குணி. இறைவனுடைய குணமே நம்முடைய குணமா மாறிடும். எனவே இரண்டு குணிகள் தான் உள்ளவாறே இருக்கிறது, ஆனால் ஒன்றாக இருக்கிறது. எனவே குணம், இது குணம் அது குணிங்கிற நினைவுக்கு போக வேண்டாம். உவமை என்பது இரண்டும் இரண்டர கலந்திருக்கிறது என்பதை குறிப்பிடுவதற்காக உள்ள உவமையை தவிர குணம் குணி என்கிற உவமை கிடையாது. அதை நாம் நன்றாக சிந்திக்க வேண்டும். அப்ப மலரும் மனமும் அப்படித்தான். மனம்ங்கிறது குணம், மலர்ங்கிறது குணி. அந்த மனத்தை உடைய பொருள் அது குணி. அப்ப இது இரண்டும் ஒன்றாக இருக்கிறது. ஆக முக்திங்கிறதுல பாத்தீங்கன்னா நாம் இறைவனோடு இரண்டர கலந்திருப்போம். அந்த இரண்டர கலந்திருக்கிற நிலையில நாம
எதுவும் பேச முடியாது. அதனால்தான் பேசா அனுபூதி பிறந்ததுவேன்னு சொல்லுது. அது மட்டும் இல்லை, எழுத்துக்கள்லயே கொடிக்கவின்னு ஒரு பாடல் இருக்கு. அந்த கொடிக்கவிங்கிறதுல சொல்லுவார், பேசா எழுத்து பிஞ்செழுத்துன்னு 2 எழுத்து சொல்லுவார். பேசா எழுத்துனா சிங்கிறது பேசா எழுத்து. சியோட சேர்ந்த உடனே பேசவே மாட்டோம். ஆனா வா கூட சேரும் பொழுது நம்ம பேசிட்டு இருப்போம். ஏன்னா அருள் நிலையில இருக்கோம், அப்ப பேசுவோம். அதனால தான் பிஞ்சு எழுத்துன்னு சொல்றோம். சிய பேசா எழுத்துன்னு சொல்றோம். சாதாரணமா ஒரு பந்திக்கே போறோம், பந்தியில உட்காரும் போது சில 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 சத்தம் கேட்கும். ஆனா உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்ச உடனே அந்த சத்தம் அடங்கி போகும். அதே போல சிவத்தோடு ஒன்றி இருக்கும் பொழுது, சிவத்தை அனுபவிக்கும் பொழுது அது பேசா எழுத்தாக சி என்ற எழுத்தாக இருக்கும். அந்த நிலையில தான் நாம முக்தி அப்படிங்கிற நிலையை சொல்கிறோம். எனவே இவ்வாறாக சிறிது சிறிதாக 6வது தத்துவத்துல ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நாதன் நடம் பார்த்து அஞ்செழுத்தை பார்த்து அஞ்செழுத்திலிருந்து தான் ஆதல் என்கிற முக்தி நிலையை நாம் இதுகாரும் சிந்தித்தோம். மேலும் இன்னும் சில உவமைகளை நமது மனவாசகம் கடைந்தார் சிறிது சிறிதாக நம்மை அழைத்து சென்று முக்தி நிலையிலே விட இருக்கிறார். ஆகவே இடைவிடாது இறைவனை சிந்தித்து முக்தி நிலையை அடைவதற்கு நம்மாலான முயற்சியை மேற்கொள்வோம். இதுவே நமக்கு ஏற்பட்டுள்ள சிறு முயற்சி தான். இந்த முயற்சி நம்மை முக்தி நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை இந்த நேரத்திலே கூறி, இதுகாரும் என்னோடு சிந்தித்த அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மெங்கை வாழ்க, யானைதன் வணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். சிவா. திருச்சிற்றம்பலம்.